இங்க ஈஸ்வரியுமே பாக்கியோட விருப்பத்தை கேட்காம அந்த ஃபங்க்ஷன்ல வச்சு இந்த பக்கம் கோபியும் பாக்கியாவும் ஒன்னா சேர்ந்து வாழ போறாங்க அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. ஆனா இது கேட்ட கோபிக்கு முகமே மாறி போயிடுது. அதே நேரத்துல இந்த பக்கம் பாக்கியாவுக்கு ரத்தம்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிருது. ஏன்னா இங்க பாக்கியாவுக்கு இந்த விஷயத்துல விருப்பம் இல்லை அப்படிங்கிறது இங்க பாக்கியா வீட்டுல இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஈஸ்வரி மட்டும்தான் தான் மகனுக்கு எல்லாம் நல்லதா நடக்கணுங்கிறதுக்காக எப்படியாவது இங்க பாக்கியாவை சேர்த்து வச்சிடணுங்கிறதுக்காக அவங்களும் முடிவோட இதை பேசிடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாக்கியாவுமே இதை எதையுமே அவங்களுமே மறுக்காம இனியா கிட்ட இருந்து மைக்க வாங்கி ரொம்பவே லாபகமா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது எங்க அத்தை அவங்க பையனோட நலன்ல ரொம்பவே கேரா இருக்காங்க. அதை நான் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனா என் லைஃப்ல என்ன முடிவு நான் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் வேற ஆள் சொல்லி நான் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. அதை விட முக்கியமா எங்க அத்தை எடுத்த முடிவு நல்லதா இருந்தாலும் ஆனா அதை ஏத்துக்கிறதுக்கு உண்டான மனப்பக்குவம் எனக்கு கிடையாது. நான் இப்போ என் வழியில தான் போறேன். எனக்கு இந்த மாதிரி கல்யாணம்ன்ற ஒரு விஷயம் வேண்டாம், எப்பவுமே அது வேண்டாம் அப்படின்ற மாதிரி நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். இதுக்கு மேல என்னை யாராலையும் மாத்த முடியாது அப்படின்ற மாதிரி இங்க பாக்கியாவும் பக்கவா அதை மறுக்கிறாங்க. ஆனா இதை மறுக்கிறத பார்த்த ஈஸ்வரியுமே உடனே இந்த விஷயத்த மாத்தணுங்கிறதுக்காக எந்திரிச்சு பேசுறதுக்காக வராங்க. ஆனா பாக்கியாவுமே இங்க பாருங்க அத்தை, நீங்க இந்த அளவுக்கு மெனக்கட்டுறது எந்த ஒரு அவசியமும் இல்லை, நீங்க ரிலாக்ஸ்டா உட்காருங்க அப்படின்ற மாதிரி ஈஸ்வரியை அவமானப்படுத்துற மாதிரி அவங்களுக்குள்ள லைட்டா குத்தி விடுற மாதிரி பேசி இங்க பாக்கியா உட்கார வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் ரொம்பவே கேஷுவலா பேசி இந்த பக்கம் அந்த ஃபங்க்ஷனை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடுறாங்க. அப்பதான் இந்த பக்கம் எழில் அமிர்தா இன்னொரு பக்கம் வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே அவங்களுக்கு கொஞ்சம் சிரிப்பு வர ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த பக்கம் பாக்கியா மேல விழுந்த பழிய அவங்க ரொம்பவே திறமையா கையாண்டு அதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறத ரொம்பவே கிளியர் கட்டா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எழிலும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டு இருக்காரு. அதே நேரத்துல இன்னொரு சைடு இந்த பக்கம் இதை பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரிக்கு ரொம்பவே அவமானம் ஆயிடுது. இதுக்கு மேல இங்க இருக்கக்கூடாது, நம்ம கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோபத்தோட அவங்களும் அந்த ஃபங்க்ஷன்ல இருந்து கிளம்பிடுறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க கோபியுமே தான் அம்மா கிளம்பினதுக்கு அப்புறம் இங்க இருந்தா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஈஸ்வரி பின்னாடி கிளம்பி போயிடுறாங்க. ஆனா பாக்கியாவும் இனிமேல் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுங்க, எல்லாம் ரெடி ஆகிட்டுன்னு சொல்லி செல்வி அனுப்பி எல்லாருக்குமே சாப்பாடு கொடுக்க சொல்லி இந்த பக்கம் அந்த ஃபங்க்ஷனை பயங்கர கிராண்டா கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா இந்த பக்கம் வீட்டுக்கு போன ஈஸ்வரியும் ரொம்பவே டென்ஷனோட உட்காந்துட்டு இருக்கும்போது பக்கத்துல கோபியும் போயிட்டு, ஏமா இப்படி பண்ணிக்க, சொல்லப்போனா இந்த மாதிரி விஷயம் பண்றதுக்கு உங்களுக்கு எப்படி தோணுச்சு, என்கிட்ட ஒரு வார்த்தை நீங்க கன்ஃபார்ம் பண்ண வேண்டாமா, எனக்குமே பாக்கியா மேல இன்னும் இன்ட்ரெஸ்ட் வரலமா, பாக்கியா எப்படி என்ன விரும்புவா, சொல்லப்போனா நான் அவளை எவ்வளவு காயப்படுத்திருக்கேன், இதெல்லாம் எதுவும் தெரியாம நீங்க எப்படி இந்த மாதிரி பாக்கியா மேல இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இங்க கோபியும் கேட்கறாங்க. ஆனா இதை கேட்ட ஈஸ்வரியுமே, டேய் எல்லாம் உன் நல்லதுக்காக தான்டா பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ நல்லா இருக்கணும்ல, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும்ல, கடைசி காலத்துல நீ தனியாளா இருந்து கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்க அம்மா இதெல்லாம் பண்ற அப்படின்ற மாதிரி இங்க ஈஸ்வரி ரொம்பவே சுயநலமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் ஃபங்க்ஷன்ல இந்த பக்கம் ராதிகாவுமே டேரக்டா பாக்கியாட்ட என்ன பாக்கியா, நீங்க ஏன் இந்த விஷயத்த மறுத்துட்டீங்க, ஏன் உங்களுக்கு கோபியை பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்போ பாக்கியாவும் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு, இங்க பாருங்க ராதிகா, எனக்கு கோபி மேல எப்பவுமே இன்ட்ரெஸ்ட் இருந்தது கிடையாது. அது மட்டும் இல்லாம என் லைஃப்ல நான் இப்பதான் என்னோட சிந்தனையின்படி இப்ப நிறைய முடிவுகள் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே என் மனசுல என்ன தோணுதோ அதை மட்டும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னொருத்தட்ட கேட்டு செய்யணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. ஏன்னா இனிமேல் என் லைஃப்ல என்னை கண்ட்ரோல் பண்ண யாருமே இல்லை, தேவையும் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பாக்கியா ரொம்பவே கிளியர் கட்டா சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே இந்த பக்கம் ராதிகாவுக்குமே புரியுது. சொல்லப்போனா நம்ம பாக்கியாவை ரோல் மாடலா எடுத்துக்கிட்டதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. அவங்க ரொம்பவே தெளிவா இருக்காங்க. சொல்லப்போனா இந்த மாதிரி துணையே இல்லாமலே அவங்களால இதுக்கு மேல சமாளிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த அவங்க ரொம்பவே தெளிவா சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ராதிகாவும் இங்க பாக்கியாக்கு ஹாய் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அதே நேரத்துல பாக்கியாவுமே இனியா கிட்ட சொல்லி, இந்த மாதிரி உங்க பாட்டி எங்க இருக்காங்கன்னு சொல்லுமா, சொல்லப்போனா அவங்களுக்கு நம்ம சாப்பாடு அனுப்பி வச்சிருவோம், ஏன்னா அவங்க டைமுக்கு சுகர் மாத்திரை எல்லாம் போட வேண்டியது இருக்கு, அதனால எங்க இருக்காங்கன்னு கால் பண்ணி கேளு அப்படின்றாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இனியாவுமே இங்க ஈஸ்வரிக்கு கால் பண்றாங்க. இப்ப ஈஸ்வரியும் கால் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பக்கம் இனியா கேட்கறாங்க, எங்க இருக்குங்க பாட்டி, சொல்லப்போனா அம்மா உங்களை பத்தி கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே ஈஸ்வரி இருந்துகிட்டு, ஆமா உங்க அம்மா இப்படிதான் கேட்பா, என்ன அங்கேயே வச்சு அவமானப்படுத்துவா, அதுக்கப்புறம் நான் எங்க போனேன் என்ன பண்ணேன்னு என்கிட்ட தேவையில்லாம என்கிட்ட விசாரிச்சுட்டு இருப்பா அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இனியாவுமே, ஏன் பாட்டி இப்படி கோச்சிக்கிறீங்க, சொல்லப்போனா நீங்க திடீர்னு இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவீங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல, அது அம்மாக்கு தான் பிடிக்காத விஷயம் ஆச்சுல்ல, நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி நீங்க இனியா கொஞ்சம் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஈஸ்வரியுமே, நீ ஒரு சின்ன பிள்ளை, உனக்கு இதை பத்தி என்ன தெரியும், நீ இதை பத்தி எல்லாம் பேசாத, உங்க அம்மா பண்ணாத பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இனியா இருந்துகிட்டு, சரி ஓகே அது உங்க பிரச்சனை, உங்களோட வச்சுக்கோங்க, உங்களுக்கு நான் சாப்பாடு கொண்டு வரலான்னு இருக்கேன், நீங்களும் அப்பாவும் எங்க இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப ஈஸ்வரி இருந்துகிட்டு, நான் எங்கேயோ இருக்கேன், தயவு செஞ்சு எனக்கு விட்டுரு, நீங்க சாப்பாடே தர வேண்டாம் அப்படின்ற மாதிரி அந்த காலை கட் பண்ண போறாங்க. ஆனா கோபி ஈஸ்வரி கையில இருந்து ரொம்ப கோபத்தோட அந்த போனை பிடிங்கிட்டு, இனியாமா நானும் பாட்டியும் வீட்டுல தான் இருக்கோம்மா, எங்க ரெண்டு பேருக்கும் பாக்கியாக்கு பிடிச்ச சாப்பாடு எங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாமே கொண்டு வாமா, நாங்க சாப்பிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே காலை கட் பண்ணிடுறாரு. உடனே இந்த பக்கம் கோபியோட முகமாற்றத்தை பார்த்து இங்க ஈஸ்வரி லைட்டா கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல இனியாவுமே இந்த பக்கம் அப்பா வீட்டுல தான் இருக்காங்களா, அப்பாவுக்கும் பாட்டிக்கும் நம்ம சாப்பாடு பேக் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துருவோம், நம்ம அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு போலாம் அப்படின்ற மாதிரி இங்க இனியாவும் சாப்பாடுலாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பேக் பண்ணி முடிச்சுட்டு இந்த பக்கம் யார்கிட்ட கொடுத்து விடலாம்னு சொல்லி பாக்கியா யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா இன்னொரு பக்கம் இங்க எழில் செலியன் எல்லாருமே அவங்க ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க.
அப்ப கரெக்ட்டா பாக்கியாவுமே, "இல்ல இனியா, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இப்ப அவங்க ஃபேமிலியோட ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க அப்படியே இருக்கட்டு. வேற யார்ட்டயோ குடுத்துடலாம்" அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான், இங்க இனியாக்கு பயங்கரமான ஐடியா வருது. பேசாம இந்த விஷயத்துல நம்ம ஆகாஷ உள்ள இழுத்துட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, "அம்மா பேசாம நம்ம ஆகாஷ்ட்ட குடுத்து விடு" அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் இனியா வாய் விட்டு சொல்லிடுறாங்க. அப்ப கரெக்ட்டா இந்த பக்கம் பாக்கியாவுமே, "ஆகாஷா? ஆ ஆகாஷ் போலாமா? அவனும் இருக்கட்டுமா? ஏன் அவனையும் போய் தொந்தரவு பண்ணிக்கிட்டு?" அப்படின்ற மாரி இங்க பாக்கியா ஆகாஷ் விஷயத்துல கொஞ்சம் மறுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா செல்வி இருந்துகிட்டு, "ஏக்கா அதெல்லாம் போயிட்டு வருவான்க்கா தம்பி. நீ இருக்கா நான் கூப்பிடுறேன்" அப்படின்ட்டு இந்த பக்கம் செல்வியுமே ஆகாஷ கூப்பிட்டு அந்த சாப்பாடையும் அவங்க கையில குடுத்து, "இங்க பார்றா, நேரா இத கொண்டு போய் கோபி சார்ட்டயும், அதே நேரம் இங்க ஈஸ்வரி மேடம்ட்டயும் குடுத்துட்டு வந்துரு" அப்படின்ற மாரி அங்கிருந்து அனுப்புறாங்க. அப்ப கரெக்ட்டா ஆகாஷ் அங்கிருந்து கிளம்பும்போது, இந்த பக்கம் இனியா கிட்ட பேசிக்கிட்டு அந்த டிஃபன் கேரியர் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இத கவனிச்சுட்டு இருக்க பாக்கியாக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. என்ன இது? இனியா இப்படிலாம் பேச மாட்டாளே! அது மட்டும் இல்லாம அவ நம்ம ஆகாஷ்ன்ல சொன்னா, அப்படின்னா அப்படின்ற மாதிரி அவங்க மைண்டுக்குள்ள இனியாவ பத்தியும், ஆகாஷ பத்தியும் லைட்டா ஒரு சின்ன ஒரு டவுட் வர ஆரம்பிக்குது. பட் இருந்தாலும் பார்த்துக்கலாம். இந்த மாரிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அத இக்னோர் பண்ணிட்டு, அவங்களுமே அடுத்த கட்டமா அந்த பாட்டிய பார்க்கறதுக்காக போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆகாஷுமே அந்த ஃபுட்ட எடுத்துக்கிட்டு டைரக்ட்டா இங்க கோபிய பார்க்கறதுக்காக பாக்கியாவோட வீட்டுக்கு வராங்க. பெல் அடிச்சு இந்த பக்கம் கோபி கிட்ட அந்த ஃபுட்ட குடுத்துட்டு, "என்ன மன்னிச்சிடுங்க. இந்த மாரி இனியாவால வர முடியல. அதான் நான் கொண்டு வந்து குடுத்தேன்" அப்படின்ற மாரி இந்த பக்கம் ஆகாஷ் சொல்றாங்க. அப்ப கரெக்ட்டா இத பார்த்துட்டு இருக்க கோபியுமே, "பரவால்லப்பா, தேங்க் யூ" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆகாஷ்க்கு கங்கிராட்ஸ் பண்ணிட்டு, "ரொம்ப ஹாப்பிம்மா, நீ போய் பார்ட்டி என்ஜாய் பண்ணு" அப்படின்ற மாரி ஆகாஷையும் அங்கிருந்து அனுப்பிச்சு வச்சுட்டு, அந்த சாப்பாட எடுத்துட்டு போயிட்டு டைனிங் டேபிள்ல வச்சு இங்க கோபி ஈஸ்வரிக்கு அவங்களுக்கு பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வந்து ஈஸ்வரியுமே, "இங்க பார்றா, எனக்கெல்லாம் சாப்பாடு வைக்காத, எனக்கெல்லாம் வேண்டாம். இந்த பாக்கியா பண்ண விஷயத்துக்காகவே எனக்கு சாப்பிடவே பிடிக்கல" அப்படின்ற மாரி ரொம்பவுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கோபியுமே ரொம்ப டென்ஷனோட, "நீங்க இப்படிலாம் பண்ணாதீங்கம்மா. நீங்க பண்ண விஷயத்தினால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிருக்கு. சொல்லப்போனா பாக்கியா அந்த விஷயத்த ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணா. அவளுக்கு என் மேல விருப்பம் இல்ல அப்படிங்கிறத அவ தான் சொல்லிட்டால்ல. அப்புறம் நீங்க எதுக்கு அவள ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? லவ்வ பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அவங்க மனசுல இருந்து தானா வரணும். நம்ம ஃபோர்ஸ் பண்ணி வர வைக்க கூடாது. அது ரொம்ப தப்பா இருக்கும். இப்ப கூட பாருங்க, நீங்க இவ்வளவு சண்டை போட்டு அவளுக்கு எதிரா இவ்வளவு விஷயத்த பண்ணியுமே, அவ உங்க உடல்நிலையை கேர் பண்ணிக்கிறதுக்காக சாப்பாடு அனுப்பிச்சு வச்சிருக்கா. எதுக்கு? உங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும். நீங்க சாப்பிடாம இருந்தா எதுவும் ஆயிருங்கிறதுக்காக உங்க மேல அக்கறைய வச்சு இத பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா நீங்க அந்த அக்கறைய வந்து கெடுத்துக்காதீங்க" அப்படின்ற மாரி இங்க கோபியும் வார்ன் பண்ணிட்டு ஈஸ்வரிக்கும் சாப்பாடு போட்டு குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இங்க ஈஸ்வரியும் சாப்பிட்டுட்டு, "சரி இன்னைக்கு பாக்கியா வரட்டு. பேசாம நம்ம பண்ண விஷயத்துக்கு ஒரு டைம் அவட்ட மன்னிப்பு கேட்டுறலாம். இல்லன்னா இதுக்கு உண்டான ரீசன நம்ம அவட்ட சொல்லுவோம். அந்த ரீசன சொல்லி அவளுக்கு பிடிக்கலன்னா விட்டுறலாம்" அப்படின்ற மாரி அவங்களும் ஒரு முடிவுக்கு வராங்க. ஆனா அதே நேரத்துல இங்க பாக்கியாவுமே அந்த ஃபங்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களோட முக மாற்றமே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. சொல்லப்போனா இங்க ஈஸ்வரி பண்ண விஷயத்துல ரொம்பவே மனம் வெறுத்து போய் ரொம்பவே கடுப்போடையும் கோபத்தோடயும் இருக்காங்க. அந்த கோபமான முகத்த பார்த்த இனியாவுமே, "இந்த பக்கம் என்ன ஆச்சும்மா? நீ ஏன் ரொம்ப டென்ஷனா இருக்க?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்ப பாக்கியாவும், "எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நான் வீட்டுக்கு போணும். டயர்டா இருக்கேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அங்கிருந்து மூவ் ஆன் பண்றாங்க. ஆனா அதே நேரம் எழிலுமே குறுக்க வந்துட்டு, "இங்க பாரும்மா, உன் முகம் சரியில்ல. நீ என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை உனக்கு? இப்ப அவங்க அப்படி பேசுனது தப்பா தெரியுதா?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்ப பாக்கியா ரொம்ப கோபத்தோட, "இந்த ஈஸ்வரிக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். சொல்லப்போனா அவங்கள எல்லா விஷயத்திலயும் நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு துரோகத்த பண்றதுக்கு அவங்க எப்படிப்பட்ட முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க சுயநலமா யோசிச்சு அவங்க பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக என் தலையில கட்டி வச்சு என்னோட சுதந்திரத்தையும் என்னோட வாழ்க்கையும் கெடுக்க பார்க்குறாங்க. இதுக்கு நான் இடமே கொடுக்க மாட்டேன். சொல்லப்போனா இதுக்கு மேல ஈஸ்வரியை நான் மதிக்க மாட்டேன். அவங்கள பத்தி நான் கேரே பண்ணிக்க மாட்டேன்" அப்படின்ற மாரி இங்க பாக்கியா ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் எழிலுமே அந்த கோயில்ல நடந்த விஷயத்த பத்தி இங்க பாக்கியாட்ட சொல்லிட்டு, "இங்க பாரும்மா, அவங்க 2, 3 நாளாவே இதே முடிவோட தான் இருக்காங்க. அதனால இந்த முடிவை இப்ப நீ தெரிவிச்சுட்டல்ல. இதுக்கப்புறம் இதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீ ரொம்ப தைரியமா உனக்கு என்ன தோணுதோ அத செய். என்ன பிரச்சனை வந்தாலும் நான் உன் கூட நிப்பேன்" அப்படின்ற மாரி இங்க எழிலுமே பாக்கியா கூட நிப்பேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே கிளம்பி டைரக்ட்டா வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனா இங்க பாக்கியாவ சமாதானப்படுத்துறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஈஸ்வரிக்கு இங்க கோபத்துல வந்துட்டு இருக்க பாக்கியா என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம இனி வரப்போற எபிசோட்ல கண்டிப்பா பார்க்கலாம் கைஸ்.